வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கு மிகப்பெரிய வணக்கம். நான் தான் உங்கள் எஸ்பி வேலன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமாக எக்கனாமி, அதாவது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டு 12th புக்கில் கூடிய முக்கியமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கூடிய நிறைய பேருக்கு நவம்பர் மாதம் நமக்கு அப்டேட் அப்படின்றது, அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வர இருக்குது. பிப்ரவரி மாதம் நமக்கு எக்ஸாம் அப்படின்றது நடக்க இருக்குன்னு அஃபிஷியலாக டிஎன்பிசிலேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றத இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வீடியோட லிங்க் அப்படின்றத உங்களை மாதிரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய உடனே குரூப்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு உடனே லைவ் பார்க்க சொல்லுங்க. ரொம்ப முக்கியமானது வீடியோக்கு லைக் பண்ணி விட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பன்னாட்டு பணநிதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதோட தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்றது. ஸோ 1945 1945 வருஷம் இந்த ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்றது உருவாக்கப்படுது. ரொம்ப முக்கியமாக 2016 அடிப்படையில் மொத்தம் இதில் எத்தனை நாடுகள் இப்போ வந்து பிரசண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 189 189 கண்ட்ரிஸ் அப்படின்னவங்க இப்போ அதில் இருக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வாஷிங்டன் டிசி, அதாவது யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய வாஷிங்டன் டிசியில் தான் நமக்கு ஐஎம்எஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. இது நமக்கு ஆல்ரெடி புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஸ்டின், தி அதர் நேம் ஃபார் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அப்படின்றது கேட்கப்பட்டிருக்கு. சிறப்பு எடுப்பு உரிமையின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, பேப்பர் கோல்டா, குவாட்டாஸா, வாலண்டரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா, நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்றது எப்போ சார் உருவாக்கப்படுது அப்படின்னா 1969 1969 வருஷம். யார் இதை உருவாக்குறா? ஐஎம்எஃப் அப்படின்னு அமைப்பு இருக்குல்ல, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அவங்க தான் இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்றது உருவாக்குறாங்க. இதோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு பேப்பர் கோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தாள் தங்கம் அப்படின்றது தான் இதோட இன்னொரு பெயர். அப்போ ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், டேஸ் ரிலேட்டட் டு பேட்டன்ட், காப்பிரைட்ஸ், ட்ரேட் சீக்ரெட்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காப்புரிமை, பதிப்புரிமை, வாணிக ரகசியம் போன்றவை டேஷுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு ஜிஐ டேக் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி நம்ம ஸ்கூல் புக்கெலாம் பார்க்கும்போது, இல்லாட்டி ஏதாவது புக்ஸ்லாம் பார்க்கும்போது பின்னாடி வந்து காப்பிரைட்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் சார் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அவங்கள தான் ஷார்ட்டாக நம்ம ட்ரிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவங்க தான் நமக்கு ஜிஐ டேக், இந்த காப்பி ரைட்ஸ், இந்த ட்ரேட் சீக்ரெட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் இவங்க தான் பொறுப்பாக இருக்கிறாங்க. அது எதுக்காக சார்? அப்போ இந்த அமைப்பு அப்படின்றது எதுக்காக இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ண ஒருத்தர் அதை வந்து சொந்தம் கொண்டாடணும், அதை வேற யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்றதுக்காக, அவங்களுக்கானது அப்படின்னு சொல்லி அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நமக்கு உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ட்ரிப்ஸ் அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர். அடுத்து நமக்கு நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் அசோசியேட்டட் வித் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. புதிய மேம்பாட்டு வங்கி ரிப்பீட்டடாக நமக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் இதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2014 வருஷம் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றது உருவாக்கப்படுது. எதுக்காக அப்படின்னா சில நாடுகள், அந்த நாடுகளை நமக்கு என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதான் நம்ம ஷார்ட்டாக சொல்லி சொல்கிறோம் பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்றது தங்களுக்கான ஒரு வங்கி அப்படின்றது உருவாக்கணும் முடிவு பண்ணப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க 2014 வருஷம் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றது நமக்கு உருவாக்குறாங்க. ரொம்ப முக்கியமாக இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா ஷாங்காய். ஷாங்காய் எங்கே இருக்குது? சைனா இருக்குது. அப்போ ஷாங்காய் அப்படின்ற இடத்துல தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. 2014 வருஷம் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, Dash budget is one where the estimated government expenditure is more than the expected revenue அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டேஷ் வரவு செலவு திட்டம் என்பது எதிர்பார்க்கப்படும் வருவாயை விட அரசாங்கத்தை செலவினங்க அதிகமாக இருக்கும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட அரசாங்கத்துக்கு வந்து 100 ரூபா அப்படின்றது நமக்கு ரெவன்யூ. ஓகே, எக்ஸ்பெக்டட் ரெவன்யூ, வரக்கூடிய வருமானம்ன்றது 100 ரூபா. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ் அதெல்லாம் வச்சு ஒரு 100 ரூபா நமக்கு எக்ஸ்பெக்டட் ரெவன்யூ அது வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம கணக்கு பார்த்து பார்க்கும்போது நம்மளோட செலவு அப்படின்னு இருக்குல்ல, எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம கணக்கு பார்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு செலவு அப்படின்னு இருக்குல்ல, அது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு 110 ரூபா செலவு அப்படின்னு இருக்கு. அப்போது வரக்கூடிய நம்மளோட வருவாயை விட அதிகமான செலவு அப்படின்னு இருக்கு. அப்போ இது என்ன மாதிரியான பட்ஜெட் அப்படின்னா இது நமக்கு டெஃபிஷியன்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது, பற்றாக்குறையான ஒரு பட்ஜெட். ஏன்னா நமக்கு தேவையான அமௌண்ட் அப்படின்னு அங்கே கிடைக்கல, அதனால இதை நமக்கு பற்றாக்குறை பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஆன்சர் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து நமக்கு 6th கொஸ்டின், தி மெயின் ஏம் ஆஃப் தி சர்வ சிக்ஷா அபியான், எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சர்வ சிக்ஷா அபியான், இதில் சிக்ஷா அப்படின்னா ஹிந்தியில் நமக்கு கல்வி அப்படின்னு அர்த்தம், சர்வம் அப்படின்னா அனைவருக்குமானது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நல்லா கவனிச்சோங்க. அப்போ இந்த ஸ்கீம் அப்படின்னு நமக்கு 2000 to 2001 இந்த காலகட்டத்தில் நமக்கு கொண்டு வரப்பட்டுச்சு.
இந்த ஸ்கீமோட முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சர்வே அப்படின்னா எல்லாருக்கும், சிக்ஷா அப்படின்னா கல்வி. அப்போ அனைவருக்கும் கல்வி அப்படின்னு தான் இதோட குறிக்கோளாக இருக்குது. அனைவருக்கும் என்ன மாதிரி கல்வி அப்படின்னா நல்லா கொஞ்சம் யூனிவர்சலைசேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அனைவருக்கும் ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் அப்படின்னு போட்டுடலாம். அனைவருக்கும் கல்வி என்ன மாதிரி கல்வி? அனைவருக்கும் அடிப்படை இல்லாட்டி துவக்க கல்வி அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது துவக்க கல்வி அப்படின்றது இங்கே இந்தியாவில் கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டம், சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தோட முக்கிய ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு. இப்போ ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, பாரத் நிர்மான் வாஸ் ஸ்டார்டட் டு அன்லாக் தி டெவலப்மெண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் ஆஃப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்காங்க. பாரத் நிர்மான் அப்படின்ற ஒரு திட்டம் 2005 நமக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த பாரத் நிர்மான் அப்படின்ற திட்டம் எந்த துறையின் முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரூரல் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமப்புற முன்னேற்றம் அப்படின்னு இருக்கா, இதுக்காக தான் நமக்கு இந்த ஸ்கீம், அதாவது பாரத் நிர்மான் அப்படின்ற இந்த ஸ்கீம் 2005 நமக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து, when was the scheme பிரதான் மந்திரி ஜீவ ஜோதி பீமா யோஜனா வாஸ் ஸ்டார்டட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஜீவன்னா என்ன? உயிர். ஓகேவா, ஜீவன் ஜோதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜீவனா உயிர், பீமா அப்படின்னா என்னன்னா அதை பாதுகாக்கிறது. அப்போ உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்ற நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இப்போ வேற ஒன்றும் கிடையாது, உயிரை பாதுகாக்க நம்ம என்ன பண்ணுவோம், இன்சூரன்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து போடுவோம். அப்போ இது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு தான். ஓகே, இது வருஷம் நமக்கு ரினியூவல் ஆகிட்டே இருக்கும். உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வருஷத்துக்கான ஒரு ஸ்கீம் ரினியூவல் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்கீம் தான் நமக்கு பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய. இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு மே 9, 2015 வருஷம் தான் இது நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஸ்கீமை அறிவிச்சது நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேவா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, நம்மளோட நிதி அமைச்சகம் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த ஸ்கீம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி. May 9, 2015 தான் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா அப்படின்ற பீமா யோஜனா அப்படின்றது நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது, PQLI வாஸ் டெவலப்டு பை அப்படின்னு கேட்டுருக்காங்க. PQLI அப்படின்னா வாழ்க்கை தர குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க, பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PQLI அப்படின்றது எதுக்காக சார் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட டெவலப்மெண்ட், அதாவது மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டா எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பொருளாதார மேம்பாடு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இங்கே ஜிடிபி, ஜிஎன்பி, பெர் கேபிட்டல் இன்கம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுவே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மேம்பாடு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு மக்களின் முன்னேற்றம் மேம்பாடு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் PQLI ரிப்போர்ட், பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், வாழ்க்கை தர குறியீடு அப்படின்ற இந்த குறியீடு அப்படின்றது கொண்டு வரப்படுது. யார் சார் அப்படி சொல்லி இதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1970 1970 வருஷம் இதை மோரிஸ் அப்படின்றவர் இதை நமக்கு கொண்டு வரார். இதோட அட்வான்ஸாக தான் நமக்கு பிற்காலத்தில் HDI ரிப்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றத 1990 இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென்னும் பாகிஸ்தானை சார்ந்த மஹபூபுல்லாஹும் சேர்ந்து நம்ம கொண்டு வராங்க. இது நம்ம கான்செப்ட். அப்போ ஆன்சர் அப்படின்றது 1970 PQLI ரிப்போர்ட் மோரிஸ் அப்படின்றத இதை கொண்டு வரார். சரி, இந்த ரிப்போர்ட்டில் பாயிண்ட்ஸ் அப்படின்றது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் 1 to 100 அப்படின்றது பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டு அவங்களை ரேங்க் அப்படின்றது பண்ணுவாங்க. சார், இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான மெஷர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள். ஒன்று என்ன அப்படின்னா லிட்ரஸி ரேட், எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை அப்படின்றது பிறக்குன்னா அப்போவே வாழ்நாள் ஆயுட்காலம் தோறாமல் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா நமக்கு IMF அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 அடிப்படையில் தான் நமக்கு PQLI ரிப்போர்ட் அப்படின்றது நமக்கு உருவாக்கப்படுது. அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அந்த கொஸ்டின், மோரிஸ். சார், இந்த கொஸ்டினோட லாஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த இயர் ஆஃப் தி லான்ச் ஆஃப் முத்ரா ஸ்கீம் அப்படின்றது, முத்ரா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம். ஓகே, அதான் லோன் கொடுக்கக்கூடிய முத்ரா ஸ்கீம் அப்படின்னு முத்ரா வங்கி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுங்க. 2000, 2005, 2010, 2015 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த முத்ரா ஸ்கீம் அப்படின்றது ஓகே இளைஞர்களுக்கு லோன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்றது தான். இந்த ஸ்கீம் அப்படின்றது நமக்கு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி கொண்டு வரப்படுது. எந்த வருஷம் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான் கொண்டு வரப்படுது. அப்படி பார்க்கும்போது 1995, 2000, 2010 இதெல்லாம் நமக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் அந்த காலகட்டம் என்ன 2015 தான். அப்போ ஆன்சர் 2015 ஏப்ரல் 8 அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர். ஓகே, முத்ரா ஸ்கீம் அப்படின்றது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ இதோட இந்த செஷன் நம்ம முடிவுக்கு வரோம். ரொம்ப முக்கியமாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்படின்றது நமக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான மாதிரி போட போகிறோம். ரெகுலராக நம்ம சேனல் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸாக கவனிக்கணும் அப்படின்னா நம்ம வரண்டா ரேஸ் லைவ் கோர்சஸில் நம்ம வீடியோ கீழே வெப்சைட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு லெவலில் பக்காவாக கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி எடுப்போம். வரக்கூடிய எக்ஸாம் அப்படின்றது நம்ம தான் கிளியர் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படின்றது பண்ணுவோம். வரக்கூடிய எக்ஸாம் நமக்கானதாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் டோன்ட் வரி, பி ஹாப்பி, இந்த மாதிரி ஜாலியாக இருப்போம். தேங்க்யூ.